5G நெட் போட்டும் பல்லாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிய போனிலும் சிக்னல் சரியா கிடைக்கலையா? அதற்கு காரணம் உங்க போனுக்கு இது இருப்பதுதான். இப்போது பலரும் உயர்தர வசதிகள் கொண்ட கைபேசிகளை வாங்கி பயன்படுத்துகிறார்கள். அதிலும் நவீன 4 நிலை மற்றும் 5 நிலை வகைகள் கொண்ட வசதிகள் போன்களில் இருப்பது பெருமையாக கூறப்படுகிறதா? ஆனால் அதே போன்களில் ஒரே ஒரு அழைப்பு கூட சென்று வரவில்லை என்றால் அதைவிட வேதனை என்ன இருக்க முடியும்? இந்த நிலை இன்று பெரும்பாலானோர் எதிர்கொள்ளும் தலைவலியாக இருக்கிறது. இதற்கான காரணங்கள் பலவாக இருக்கின்றன. முதலில் உங்கள் கைபேசி மேலோட்டமாக 4 அல்லது 5 நிலை வசதிகளை அதிகரிக்கின்றது போல் தோன்றலாம். ஆனால் அந்த வசதிகளுக்கு ஏற்ப உள்ளமைப்பு இருந்தால்தான் அந்த வசதிகள் நன்கு செயல்படும். சில போன்களில் அந்த வசதி இருப்பது போலவே இருந்தாலும் உண்மையில் அது இயங்காமல் இருக்கலாம். மேலும் சிலரிடம் மிகவும் பழைய கட்டண அட்டைகள் இருக்கின்றன. அவை புதிய வசதிகளுக்கு ஏற்ப அமைக்கப்படவில்லை என்றால் எந்த அளவிற்கும் நவீன போன்கள் இருந்தாலும் அதில் வலையமைப்பு கிடைக்காது. அதே நேரத்தில் நாம் வசிக்கும் இடமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சில இடங்களில் வலையமைப்புக்கான கோபுரங்கள் அருகில் இல்லாத போதும் சில இடங்களில் அந்த இடத்தின் உயரத்தால் அல்லது சுற்றியுள்ள கட்டிடங்கள் மரங்கள் போன்றவற்றால் தடை ஏற்படும் போதும் வலையமைப்பு சீராக இருக்காது. குறிப்பாக கிராம பகுதிகளில், பள்ளத்தாக்கு பகுதிகளில் அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள தாழ்தளங்களில் இருப்பினும் இதே பிரச்சனை ஏற்படக்கூடும். சில நேரங்களில் நம் கைபேசியில் பிழையான அமைப்புகள் இருக்கலாம். எடுத்துக்காட்டாக வலையமைப்பை தானாக தேர்வு செய்யும் முறையில் இல்லாமல் கைமுறையில் தேர்வு செய்திருந்தால் அந்த இடத்தில் இல்லாத வலையமைப்பை தேடி போன் முயற்சி செய்யும். இதனால் வலையமைப்பு காணாமல் போவதும் இயல்பானதுதான். அதை மீண்டும் தானாக தேடும் முறையில் அமைத்துவிட்டால் பிரச்சனை தீரும். மேலும் சில நேரங்களில் நமது கைபேசியில் விமான பயண நிலை செயல்பாட்டில் இருப்பதையும் நாம் கவனிக்காமல் விடலாம். இது செயல்பட்டிருக்கும் பொழுது எந்த வலையமைப்பும் செயல்படாது. இதனை பாதி நேரங்களில் மாற்றி பிறகு மீண்டும் செயல்படுத்தினாலே வலையமைப்பு பழைய நிலைக்கு திரும்பும். அதே போன்று தக்க அமைப்புகள் இல்லாமல் விட்டுவிட்டால் கைபேசியில் உள்ள ஊடலால் வாயில்கள் சரியாக செயல்படாது. இதற்காக உங்கள் கட்டண அட்டையை வழங்கும் நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டு தங்களின் சரியான அமைப்புகளை பெற்றுக்கொண்டு அதனை கைபேசியில் சேர்த்து விட்டாலே பிரச்சனை தீர்ந்துவிடும். மேலும் பல போன்களில் தவறான செயலிகளை பதிவிறக்கம் செய்வதால் அவை வலையமைப்பை தடுக்கும் அளவுக்கு செயல்படலாம். குறிப்பாக பாதுகாப்பு சார்ந்த செயலிகள், மின்திறன் சேமிப்பு செயலிகள் போன்றவை இது போன்ற தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். அவற்றை நீக்கியதும் வலையமைப்பு மீண்டும் இயல்புக்கு திரும்பும். வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு சேவை நிறுவனங்கள் ஒவ்வொரு அளவுக்கு ஏற்ப வலையமைப்பை வழங்குகின்றன. ஒரே இடத்தில் சிலருக்கு புகழ்பெற்ற நிறுவனம் நன்றாக வேலை செய்யலாம், மற்றவர்களுக்கு இல்லை. ஆகவே உங்கள் பகுதியின் நிலைமையை ஆராய்ந்து அதற்கேற்ப சரியான கட்டண அட்டையை தேர்வு செய்தாலே கூட வலையமைப்பின் நிலை மேம்படலாம். மீண்டும் சொல்ல வேண்டுமென்றால் கைபேசியில் 4 நிலை 5 நிலை வசதிகள் இருப்பது மட்டுமே போதாது. அதற்கேற்ப உள்ள அமைப்புகள், சரியான கட்டண அட்டை, இடத்தின் நிலை, தொழில்நுட்ப சீரமைப்பு அனைத்தும் இணைந்து செயல்பட்டால்தான் வலையமைப்பு மிகச் சிறப்பாக கிடைக்கும். இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நாம் எதிர்கொள்கின்ற தலைவலி குறையும். இல்லையெனில் நம்மிடம் இருக்கும் வசதிகள் பார்வைக்கு மட்டும் பயன்படும் என்ற நிலைக்குத்தான் இருக்கும்.